Sweet greetings. This is Johnson. Welcome back to learn important English idioms. இந்த இடியம் நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதற்காக பயன்படுத்துகிறோம். அதே போல் இந்த இடியம் அப்படின்னா அதில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு பொருள் தராமல் வேறு ஒரு பொருள் தரக்கூடியது தான் இடியம். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த இடியம்ஸை நம்ம தமிழ்லையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, அவள் முழுகாமல் இருக்கிறாள். இந்த வாக்கியத்துக்கு உண்டான அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு she has not taken bath அப்படின்னு எடுத்துக்காம இதுக்கு ஒரிஜினலாக என்ன மீனிங் அப்படின்னா she is pregnant நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போது வார்த்தை ஒன்று அர்த்தம் வேறு. இதுதான் இந்த இடியம். இப்போது நம்ம வாங்க சென்டென்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், burn the midnight oil. இதுக்கு நள்ளிரவு எண்ணெயை எரிக்க அப்படின்னு நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. ஏன்னா இது ஒரு இடியம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒர்க் லாங் ஹவர்ஸ் அண்ட் ஹார்ட் இல்லையா. டு பி ஒர்க்கிங் அன்டில் லேட் இன் த நைட். இரவு நேரத்தில் அதிகமாக, அதாவது 12 மணி 2 மணி வரைக்கும் வேலை செய்கிறது இல்லை படிக்கிறது, இது போல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இடியமை பயன்படுத்தி நம்ம பேசலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். It is very hard assignment and I had to burn the midnight oil to get it completed on time. அதாவது இது ஒரு கடினமான வேலை. இதை சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு நள்ளிரவு வரைக்கும் நான் வேலை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்படி இந்த இடியமை நம்ம பயன்படுத்தி நாம் பேசலாம். எப்படின்னா, Hi Ramanujan sir. Hi Larry, how are you? Fine sir. Where is your grandson? Day after tomorrow will be an exam to him, so he is already burning the midnight oil. Oh, very nice. But take care of his health too. Sure Larry, meet you again. Yes sir, see you. the second idiom is a piece of cake, which means அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரியலி ஈஸி, ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்னா, டுடேஸ் எக்ஸாம் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். இன்றைக்கி எழுதின எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு மீனிங். திஸ் சம் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் டு சால்வ். இந்த சம் எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை இந்த இடியமை பயன்படுத்தி நாம் பேசலாம். The next idiom is as cheap as chips, meaning really cheap, very inexpensive, மிகவும் மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக இந்த இடியமை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, பில்லு வருது. அப்போது அதை பார்த்து we couldn't believe it, we ordered so much food and drink, but the final bill was as cheap as chips. இந்த மாதிரி நீங்கள் இந்த இடியமை பயன்படுத்தி பேசலாம். The next idiom is out of the blue, meaning unexpectedly. அதாவது எதிர்பாராத விதமாக செயல்படக்கூடிய காரியங்களுக்கு இந்த அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படிங்கிற இடியமை பயன்படுத்தி நம்ம பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் பாருங்கள். அவுட் ஆஃப் த ப்ளூ மை ஓல்டு ஃப்ரெண்ட் கால்டு மீ லாஸ்ட் நைட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ப்ளூ ஐ பாஸ்ட் இன் த SSLC. நான் எதிர்பாராத விதமாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளேன். த நெக்ஸ்ட் idiom is once in a blue moon. இதுக்கு மீனிங் வெரி ரேர்லி, மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய செயல்கள். இதை நாம் ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தும் பொழுது, ஐ டோன்ட் நோ why you bought this piano, you use it once in a blue moon. அதாவது நீங்கள் ஏன் இந்த பியானோவை வாங்கினீங்க, நீங்கள் என்னைக்காவது ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இதை வாங்கினீங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள். மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். என்றைக்கும் வராத என்னுடைய நண்பர் என்னுடைய வீட்டுக்கு மிகவும் அரிதாக வந்தார் அப்படின்னு நம்ம சொல்வதற்காக இந்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கிற இடியமை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி பார்த்த இந்த இடியம்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கெட் மோர் வீடியோஸ்.